ஆர்டர் சொல்லுங்க மேடம். சின்ன பொண்ணு நீ சொல்லு. ப்ரோ எனக்கு ஒரு கப் காஃபி போதும் ப்ரோ. உஷா உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்க உஷா. என்னமோ இவ காசுல வாங்கி கொடுக்குற மாதிரி என்ன வேணுமோ வாங்கிக்கமா. குதிரை முடி எதுனாலும் நான் தானே காசு பே பண்ண போறேன். எனக்கு 2 புரோட்டா கொண்டு வாங்க போதும். ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி, ஒரு ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் இந்த வாழை இலை புரோட்டான்னு ஒன்று இருக்கே அதில் மட்டன் வாழை இலை புரோட்டா, நூல் புரோட்டா 2, ஒரு 10 அவிச்ச முட்டை, ஒரு தந்தூரி சிக்கனு. ஏ குதிரை முடி எதுவும் பார்சல் கொண்டு போக போறீங்களா வீட்டுக்கு? சும்மா இரு சின்ன பொண்ணு, கண்ணு போடாத. அக்வாஃபினா வாட்டர் கேன் ஒன்று கொண்டு வந்திருப்பான். வாயை மூடுங்களேன்டி, கொசு போயிட போகுது. என்ன குதிரை முடி பிரியாணி பலமா இருக்குது போல. ஏன் சின்ன பொண்ணு நீ வேற, நானே மாச கடைசியில பழைய சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன். பழைய சோறு பிரியாணி மாதிரி தான் பசி வந்தா. ஆனா இதை பார்த்து நீ பிரியாணின்னு சொல்றியே. அட குதிரை முடி இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? மாசம் முதல்ல சம்பளம் வந்ததும் அதை தீக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வேகமா சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதில பொறுமையா எல்லா நாளும் நம்ம நல்ல சோறே தின்றுக்கலாமே. இப்படி உட்காந்து பழைய சோறு திங்க தேவையில்லை. எப்ப அதை சிக்கனமா செலவு பண்ணும்போது. பழைய சோறு நல்ல சாப்பாடு தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிக்கனமா இருந்திருக்கலாம்ல.